கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். இந்த உலகத்துல யாருக்குமே ஆரம்பத்துல கிடைச்ச மதிப்பு தொடர்ந்து கிடைக்கிறது அரிதானது தான். நாம செஞ்சதை மறந்து போய் நம்மளை எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அப்படி பேசுறத நாம பார்க்கலாம். இப்படி உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும்போது ரொம்ப சோர்ந்து போறீங்க இல்லையா? நீங்க என்ன மனநிலையில இருக்கிறீங்க? இன்னைக்கு இந்த குணத்தை ஆய்வு செஞ்சு பார்ப்போம். ஒரு முறை அழுக்கு துணி தன்னுடைய உள்ளத்துல பேசிக்கிச்சான். முன்னொரு நாள்ல நான் வண்ண வண்ணமா சிங்காரமா இருந்தேன். அவங்களுடைய கைகள்ல நான் அழகிய துணியா இருந்தேன். அவங்க என்னை கையில எடுத்து என் அழகை ரசிச்சு பார்த்தாங்க. அவங்களுடைய படுக்கை அறையில எனக்கு சொகுசு இடம் கொடுத்தாங்க. முக்கியத்துவமும் பிரசித்தமும் அனுபவிச்சேன். ஒரு நாள் என்னை கீழே தள்ளி வெளியே எரிஞ்சிட்டாங்க. என்ன தவறு நிகழ்ந்துச்சு? என்னை நேசிச்சு போற்றிய மக்கள் இவங்க தானே. எப்படி இவங்க என்னை இப்படி நடத்தலாம்? அதே முகங்கள், அதே மக்கள். அப்போதான் குனிஞ்சு என்னை பார்க்க நான் ஆரம்பிச்சேன். ஆமா, என்னுடைய தோற்றம் முன்னாடி இருந்தது போல இல்லை. இடைவிடாத உழைப்புனால நஞ்சு போனேன். என்னுடைய சேவையினால பிரகாசம் இழந்திருந்தேன். இப்போ நான் கவர்ச்சியா இல்லை, ஒத்துக்கொள்ள வினோதமாக தான் இருந்துச்சு. மக்கள் இப்போ என்னை விரும்புறதில்ல, நேசிக்கிறதும் இல்லை. கடைத்தெருவில் கிடைச்ச புது துணிகளை அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த புதியவங்க உற்சாகமாகவும் இருந்தாங்க. என்னை போலவே முடிவடைவாங்கன்ற எண்ணம் அவங்களுடைய இருதயத்தில் உதிக்கல. நாள் போக போக தானே தெரியும். பிரியமானவர்களே, இந்த அழுக்கு துணியினோட புலம்பல் போல மக்களும் நம்மளை பயன்படுத்தி கொள்ளுவாங்க. கொஞ்ச நிலம் மாறிடுச்சுன்னா தள்ளி விட்டுருவாங்க. இல்லை, முன்னாடி போல அதிகமாக நமக்கு வேலை இல்லைன்னா நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க. இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனேன்னு பவுல் எழுதினப்போ இப்படிதான் உணர்ந்திருப்பாரு. ஆனா தேவன் நம்மளை எப்பயுமே உபயோகப்படுத்துறாரு. அழுக்கு துணியை உதறி தள்ளினது போல உங்களை இந்த உலகம் தள்ளிடுச்சா? திடன் கொள்ளுங்க. இயேசுவையும் இந்த உலகம் அப்படிதானே நடத்துச்சு. ஆனா அவரு அதை ஒரு பொருட்டாவே நினைக்கல. ஏன்னா தன்னை அனுப்பினவருடைய நோக்கத்தை மட்டுமே பார்த்தாரு. பிதா இவரை என் நேசகுமாரன்னு அழைச்சாரு. அதுக்கு பாத்திரமா கடைசி வரை இவர் வாழ்ந்தாரு. ஆண்டவராகிய இயேசுவும் உன்னை அப்படிதான் பார்க்கறாரு. கவலைப்பட வேண்டாம். அதுக்கு நீ செய்ய வேண்டியது என்ன? தேவன் உனக்கு கட்டளையிட்டதை செய்யும்படியா முன்னேறிப்போ. உன் உழைப்பு வீணாகாது. ஒவ்வொரு ஜெபமும், ஒவ்வொரு போராட்டமும், நீ கொடுத்த ஒவ்வொரு ரூபாயும், ஒவ்வொரு கலசம் தண்ணீரும் ஒவ்வொன்றும் கணக்கிடப்பட்டு பதிவாயிட்டு இருக்குது. தேவன் உன்னை பாரப்படுத்தினதை செஞ்சுக்கிட்டே இரு. உன் ஓட்டத்தை முடிக்க அவரே உன்னை பலப்படுத்துவாரு. தேவன் உங்களை அவருடைய மகிமையா எப்பொழுதும் பார்க்கறாரு. கலங்க வேண்டாம். நீங்க தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார்னு 1 கொரிந்தியர் 1:28 நாம வாசிக்கிறோம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.